ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி. கட்டாயம் இப்போ நாம சொல்லக்கூடிய பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க வீட்டுக்குள்ள சிவ கடாட்சம் பெருகும். நினைக்கக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தானாக கிடைக்கும். அது என்னென்ன பொருட்கள், அது எப்போ வாங்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எந்த நேரத்தில் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுக்குரிய விரதங்கள் நிறைய இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் தான் மகா சிவராத்திரி. ஒரு வருஷமும் தை மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தசி திதி தான் மகா சிவராத்திரி. சதுர்த்தி திதி வேற, சதுர்த்தசி திதி வேற. நீங்க இரண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. சதுர்த்தசி திதி அப்படிங்கிறது அமாவாசைக்கு முந்தையதாக ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வரும். அதைத்தான் தேய்பிறை சதுர்த்தசி திதியா கணக்கில் எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட தை மாத தேய்பிறை சதுர்த்தசி திதி பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 5:51 ஆரம்பித்து மறுநாள் திங்கட்கிழமை பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 6:26 வரைக்கும் இருக்கு. மகா சிவராத்திரிக்கு கண் விழித்து இந்த 4 கால பூஜைகளை பார்க்கறத சனிக்கிழமை இரவு பார்க்கணுமா, ஞாயிற்றுக்கிழமை இரவு பார்க்கணுமாங்கிற கேள்வி, ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். சதுர்த்தசி திதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:51 தான் ஆரம்பிக்குது. அப்ப சிவபெருமானுக்குரிய அந்த 4 கால பூஜைகள் இருக்குல்ல, மகா சிவராத்திரிக்கான பூஜை, அது ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:15 மணிக்கு ஆரம்பித்து திங்கட்கிழமை அதிகாலை வரைக்கும் நடக்கும். நீங்க கோவில்ல போயிட்டு கண் விழிக்கிறது, 4 கால பூஜைகளை கலந்துக்கிறது, இது எல்லாத்தையுமே ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் நீங்க பண்ணணும். 4 கால பூஜைகளை 3 மணி நேரங்களா பிரிப்பாங்க. 6 முதல் 9, 9லேருந்து 12, 12லேருந்து 3 அப்படி பிரிச்சுக்கிட்டே போவாங்க. இதுல ரொம்ப ஒரு முக்கியமான பூஜை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3ஆம் கால பூஜை. அத நிஷித கால பூஜை அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம். இந்த 3ஆம் கால பூஜையில தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்வதி தேவி சிவபெருமானை வணங்கி அவங்க வேண்டிய வரங்களை பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கதைகள் இருக்குது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த 3ஆம் கால பூஜை கோவில்ல எத்தனை மணிக்கு நடக்குதுங்க தெரிஞ்சுக்கிட்டு குறைந்தது அந்த 3ஆம் கால பூஜையிலாவது கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி ஒருவேளை உங்களால 4 கால பூஜைகளையுமே கலந்துக்க முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமா கலந்துக்கிட்டு அதிகாலை ஒரு 6-7 மணிக்கு மேல 4 கால பூஜையையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்து சிவபெருமானை வணங்கி நீங்க பவர்னை பண்ணி விரதத்தை முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் வாழ்க்கையில பெருசா சிவபெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. பிரதோஷ தினங்களுக்கோ சிவராத்திரி விரதங்களுக்கோ நாங்க முக்கியத்துவம் கொடுத்ததில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க சிவபெருமானை வழிபட ஆரம்பித்து இனி வரக்கூடிய எல்லா மாதங்கள்லையும் வரக்கூடிய 2 பிரதோஷ வேலைகள்லையுமே நீங்க விரதம் இருந்து சிவபெருமானை வணங்கும் போது கேட்கக்கூடிய வேண்டக்கூடிய வரங்கள் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். கூடுதல் விஷயமா நமக்கு எக்கச்சக்கமான 3 சிவபெருமானுக்குரிய விஷயங்கள் தொடர்ந்து வருது. அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதி சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம். அதுக்கு அடுத்ததா பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி. அதுக்கப்புறமா பிப்ரவரி 16ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரம். இதுவும் சிவபெருமானுக்கு உகந்தது. ஆக மொத்தத்துல சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாட்களுமே சிவபக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இந்த 3 நாட்களும் முழு பக்தியோட நீங்க சிவபெருமானை வணங்கும் போது நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூடிய சீக்கிரம் உங்களை கைகூடி வரும். இப்படிப்பட்ட நல்ல நாள்ல, மகத்துவம் நிறைந்த நாள்ல நாம என்ன விஷயங்கள் பேசுறோம், என்ன விஷயங்கள் சொல்றோம், என்ன மாதிரி விஷயங்கள் வாங்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வாழ்க்கை ரொம்ப இனிமையாகவும் செழுமையாகவும் மாறும். அப்படி இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளையும் கூட நீங்க தாராளமா வாங்கி வீட்டுல வைக்கலாம். அதுல ரொம்ப முக்கியமான பொருள், முதல் பொருள், ஒரு சில பேர் வீடுகள்ல ருத்ராட்ச மாலையை வைத்து வழிபடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இல்லைன்னா நிறைய பேருக்கு கழுத்துல ருத்ராட்சம் போட்டுக்கணும், அணிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இது வரைக்கும் ருத்ராட்ச மாலையோ இல்ல ருத்ராட்சமோ இல்லாதவங்க மகா சிவராத்திரி தினத்துல நீங்க ருத்ராட்சத்தை வாங்கிட்டு வந்து அதை பால்ல நெய்ல கலந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சிவபெருமான் பாதத்துல வச்சு எடுத்து தாராளமா அணிஞ்சுக்கலாம். அதுலயும் பஞ்சமுக ருத்ராட்சம் யாரு வேணாலும் அணியலாம். அப்படி கழுத்துல அணியறதுக்கு விருப்பம் இல்லைனாலும் ருத்ராட்ச மாலையையோ இல்ல ருத்ராட்சத்தையோ வாங்கிட்டு வந்து நீங்க சிவபெருமான் பாதத்துல வச்சு எடுத்து அதை பூஜையிலே பத்திரப்படுத்துறதும் உங்க வீட்டுக்குள்ள சிவ கடாட்சத்தை அதிகப்படுத்துமாம். இதுதான் ருத்ராட்சம் வாங்குவதற்கான முக்கியமான நோக்கம். அடுத்த ஒரு முக்கியமான பொருள் சிவபெருமானோட அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது விபூதி, அது கூடவே குங்குமம். திருநீர் அப்படிங்கிறது சிவபெருமான் நெத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அடையாளம். எந்த ஒரு சிவாலயத்துக்கு போனாலும் அங்க கொடுக்கக்கூடிய பிரசாதம் திருநீர் விபூதியா தான் இருக்கும்.
ஆனா நீங்க விபூதியை மட்டும் தனியா வாங்காம சிவபெருமான விபூதியாகவும் பார்வதி தேவியை குங்குமமாகவும் நினைத்து விபூதி குங்குமம் இந்த இரண்டத்தையும் சேர்த்து வாங்கணும். சிவாலயத்துக்கு போய் நீங்க சிவபெருமானை வணங்கிட்டு கடைசியா அம்மன் சன்னதிக்கு போகும்போது அங்க குங்குமம் கொடுப்பாங்க. இதுதான் இந்த குங்குமமும் விபூதியும் வாங்குறதுக்கான முக்கியமான நோக்கம். ஏற்கனவே உங்க வீட்டுல விபூதி குங்குமம் இருந்தாலும் பரவாயில்ல, குறைந்தது ஒரு 10 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்து சொல்லக்கூடிய பொருள், இது வரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய பொருட்கள்ல வாங்குறீங்களோ இல்லையோ, ஆனா இந்த பொருள் கட்டாயம் வாங்கணும். சிவபெருமான் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய புகைப்படம். சிவபெருமான், பார்வதி, விநாயகர், முருகன் இவங்க 4 பேருமே குடும்பத்தோட இருக்கக்கூடிய புகைப்படத்தை பார்த்திருப்பீங்க. யார் ஒருத்தவங்க வீட்டுல இந்த ஒரு புகைப்படம் இருக்குதோ அந்த புகைப்படம் மூலயமா கணவன் மனைவிகளுடைய பிரச்சனைகள் வந்து தீரும். குறிப்பா பெற்றோர்கள் பேச்ச பிள்ளைகள் கேட்க மாட்றாங்க, கணவன் பேச்ச மனைவியோ இல்ல மனைவி பேச்ச கணவனோ கேட்க மாட்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஒரு புகைப்படத்தை மகா சிவராத்திரி அன்னைக்கு வாங்கி வீட்டுல வைக்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமைகள் அதிகமாகும். அதுதான் சிவபெருமான் குடும்பத்தோட இருக்கக்கூடிய சிவபார்வதி குடும்ப புகைப்படத்தை வாங்குவதற்கான முக்கியமான நோக்கம். இந்த ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு வாங்கி வச்சு பாருங்க, நல்ல முன்னேற்றம் தெரியும். அடுத்ததா சிவபெருமானுக்கு உரிய நிறங்கள் வந்து காவி நிறம், நீல நிறம். இந்த இரண்டுமே சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது. அதனால அன்றைய தினம் காவி நிறத்திலேயோ இல்ல நீல நிறத்துல இருக்கக்கூடிய துணி வஸ்திரம் பூஜைக்கு பயன்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு பொருளை மகா சிவராத்திரி தினத்துல வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு அதை நீங்களும் பயன்படுத்திக்கலாம். இல்ல பூஜை பொருட்களுக்காக நீங்க பயன்படுத்துறதாலும் தாராளமா பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா இந்த வருஷம் மகா சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்தது. சூரிய பகவான் யாரு? உயர் பதவி, ராஜ யோகத்தை வாரி வழங்கக்கூடியவர். கிரகங்கள்லயே ராஜாவாக இருப்பவர் சூரிய பகவான். அவரை வணங்கும் போது பார்க்கக்கூடிய வேலை, தொழில், வியாபாரத்துல நீங்க கொடி கட்டி ராஜாவா பறக்கலாம். அதனால அவருக்கு உரிய தானியமாக இருக்கக்கூடிய கோதுமை மாவுல முழு கோதுமை தானியமாக கடைகளை விற்கும். ஒரு 10 ரூபாய் இல்ல ஒரே ஒரு கைப்பிடி அளவாவது வாங்கிட்டு வந்து பூஜையை வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கு மறுநாள் அதை தாராளமா நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இன்னொரு பக்கம் மகா சிவராத்திரி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப உகந்தது. மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த எந்த ஒரு பொருளை வேணாலும் நீங்க வாங்கலாம். அது வந்து மகாலட்சுமி தாயார உருவம் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளி நாணயம், அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தாமரை மலர்கள் இருக்குல்ல, அது மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க சிவாலயத்துக்கு போகும்போது அங்க கோவில் வாசல்லையே அவ்வளவு தாமரை மலர்கள் விற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுல நீங்க கோவிலுக்கு வாங்கி கொடுத்துட்டு வரும்போது காசு கொடுத்து ஒரு தாமரை மலரை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில வைக்கணும். மகா சிவராத்திரி வந்து இரவு நேரங்கள்ல தான் நடக்குது, அப்ப இந்த பொருட்களையும் இரவு நேரங்கள்ல தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:51 தேய்பிறை சதுர்த்தசி திதி பிறந்துருது. அதனால ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 ராகு காலம் முடிஞ்சு ஒரு 6:30 மணிக்கு மேல தாராளமா இப்ப நம்ம சொல்லிக்கக்கூடிய பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா 3 பொருள், முடிஞ்சா எல்லா பொருளையும் கூட வாங்கி வைக்கலாம். இதுல ஒரு பொருள் மூலியமாவும் சிவ கடாட்சமும் பார்வதி தேவியோட பரிபூர்ணமான அருளும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க. இந்த ஒரு மகா சிவராத்திரிக்கு பிறகு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கி நல்லது மட்டுமே நடப்பதற்கான வழிவகையை அந்த சிவபெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஓம் நம சிவாய. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.